ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இந்த அகாடமி. நம்ம இன்றைக்கி ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் 4 and 5 பார்க்க போகிறோம். முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஆக்சுவலி அது 4 ஜூலை 4 வந்துட்டு சர்வதேச கூட்டுறவு தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இப்போது சமூக பிரிவினைகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நேர்ந்த தற்போதைய உலகில் வந்துட்டு நம்ம ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு இப்போ நிறைய போர்கள்லாம் நடக்குது. ஸோ இதுக்கான ஒரு மக்களிடையே நம்பிக்கையை வளர்க்குறதுக்காண்டி, ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படுறதுக்காண்டியும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சர்வதேச கூட்டுறவு தினம் வந்து கொண்டாடுறோம். இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, அமைதியான உலகிற்கான கூட்டுறவுகள், அதாவது கோஆபரேட்டிவ்ஸ் ஃபார் த பீஸ்ஃபுல் வேர்ல்ட் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான கருத்துரும். அடுத்து ஜூலை 4 பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க சுதந்திர தினம், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. அதாவது அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து விடுதலை பெற்றதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு ஜூலை 4 வந்து அமெரிக்க சுதந்திர தினம் இது பண்ணுறோம், கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 250வது ஆண்டு வந்து நிறைவு பெறதுனால இப்போ வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரம்ப்போட புகைப்படம் போட்டு ஒரு பாஸ்போர்ட் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு இந்த வட்டம் அவங்க அமெரிக்கா வந்து இது பண்ணுறாங்க. சரியா, அமெரிக்கா வந்து நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, புது அந்த ட்ரம்ப்போட ஃபோட்டோ போட்டு ப்ளஸ் வந்துட்டு இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி 2026ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் வெளிநாட்டு கடன் எவ்வளவு பில்லியனாக அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 762.8 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 26.3 பில்லியன் அதிகரிப்பை குறிச்சிச்சு. இப்போது அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 19.8லேருந்து 20.8% அதிகரிச்சிருக்கு. அதாவது ஜிடிபியில் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு கடன்கள் விகிதம். ஸோ இதில் பார்க்கும்போது வெளிநாட்டின் மூலங்களின் அரசு, வங்கிகள் மற்றும் தனியார் துறைகள் வாங்கும் கடன்கள் மற்றும் உலகளாவிய நாணய மதிப்பீடு விளைவுகள் ஆகியவை வந்து இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிரதமர் நரேந்திர மோடிக்கு கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரிசான் என்ற உயரிய விருதை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிலஸ். இந்த நாடு தான் வந்துட்டு இப்போது பிரதமருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க, கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரிசான் அப்படின்ற விருது. இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உள்ள முக்கியத்துவத்துக்காண்டி இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அகில இந்திய புலிகள் மதிப்பீடு 2026இன் முதற்கட்ட முடிவுகளின்படி தெலுங்கானாவில் உள்ள அமராபாத் புலிகள் காப்பகத்தில் எண்ணிக்கை எத்தனை அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 42 புலிகள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ கடந்த ஆண்டு வந்து 36 இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 42 வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இக்கணிப்பிற்கு தடயங்கள், புகைப்பட கருவிப்பொறிகள் மற்றும் மரபணு மாதிரிகள் வந்துட்டு பயன்படுத்திருக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்க தடயங்கள், புகைப்பட கருவிகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்களோ ஒவ்வொரு இடத்துலையும், அதை வந்து அனலைஸ் பண்ணுறக்கான அது மூலியமாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மேலும் முந்தைய 2022 படி இந்தியாவின் மொத்தம் 3682 காட்டுப்புலிகள் இருந்துச்சு. ஸோ உலகளவிய காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையில் சுமார் 75% வந்து இது வந்து ஓகே உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 75% இருக்குது. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணையின் கீழ் உள்ள இந்திய சாம்பல் நிற ஓநாய் வந்துட்டும் பதிவு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதியோர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது விநியோக திட்டம் பிடிஎஸ் நியாய விலைக் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்களை வந்து இல்லங்களுக்கே கொண்டு செல்லும் தமிழ்நாட்டின் தற்போதைய திட்டத்தின் பெயர் பார்த்தோம்னா முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அதை வந்துட்டு இப்போ விரிவுபடுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதை முக்கிய நோக்கமே பார்த்தோம் அப்படின்னா வீடுகளுக்கே, அதாவது வயசானவங்களுக்கும் அப்புறமேட்டு வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், விதவைகளுக்கெலாம் வந்துட்டு வீட்டுக்கே போய் கொடுக்குறதா இந்த தாய்மானவர் திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுதி வாய்ந்த வயது பார்த்தோம்னா 70லேருந்து 80 குறைக்க வந்து அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 லட்சம் பயனாளிகளும் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 2 லட்சம் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 34,000க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் தங்கள் ரேஷன் பொருட்களை இல்லங்களிலே வந்து பெற்று வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்கள், அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமை உறுதி செய்து அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விதிக்க முன்மொழிந்த கட்டுப்பாடுகளை நிராகரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிற்கு பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தை ஆதரவாக கொண்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 14வது திருத்தம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது அமெரிக்காவில் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு தற்காலிகமாக இல்லாட்டி ஆவணமற்ற, அதாவது இங்கேருந்து இது இல்லாமல் போகிறாங்களா, ப்ரூஃப் இல்லாமல் போகிறவங்க, இப்படி தற்காலிகமாக அங்கே குடியேறியவங்களுக்கான குழந்தைகள் வந்து அங்கே பிறக்கிறப்ப குடியுரிமை வழங்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார். ஸோ அதுக்கு வந்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை 14வது திருத்தத்தில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்து அதன் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அனைத்து நபர்களுக்கும் குடியுரிமை, அதாவது அங்கே பிறந்தாலே வந்துட்டு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16வது திருத்தத்தை வந்து இது பண்ணி மேற்கோள் காட்டி வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அமெரிக்க உச்சநீதிமன்றம். ஸோ வெளிநாட்டுகளுக்கு அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கான குடியுரிமை அதிகரித்து வரலாற்று சிறப்புக்கு எப்போ வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1898 வந்து ஓங் கிம் ஆர்க் அப்படின்ற வழக்கில் வந்துட்டு இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அதுபடி இப்போ வந்து ட்ரம்ப் எடுத்த அமெரிக்க அதிபர் எடுத்த அந்த இதை வந்து முடிவுக்கு வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய இராணுவம் தனது முதலாவது ஒருங்கிணைந்த போர்க்குழுக்களை இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் 2026ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் எந்த படையின் கீழ் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, படை வந்து 17 படை, சரியா, மொத்தம் சேர்த்து அதில் மலைப்பாங்கு தாக்குதல் படைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போது எல்லாத்தையுமே ஒரே குழுக்காக வச்சு ஒரு படை வந்து ரெடி பண்ணுறாங்க, அதான் இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ். அது வந்து ஜூலை 1 மேற்கு வங்கத்தில் இல்லை வனகிரியில் உள்ள 17வது படையின் கீழே வந்து கொண்டு வராங்க, சரியா. அது வந்து என்ன படை அப்படின்னா மலைப்பாங்கு தாக்குதல் படை, சரியா. இந்த இது வந்து பார்த்தோன்னா இல்லை இந்த குரூப்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, காலாட்படை, பீரங்கி படை, பொறியாளர்கள், சமீட்சைகள், வான் பாதுகாப்பு, தளவாடங்கள் மற்றும் மருத்துவ பிரிவுகள் ஆகியவற்றை ஒரே தலைமையின் கீழே வந்து இது ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 5000 வந்து வீரர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து தற்சார்புடைய போர்ப்படையாக வந்து இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக பார்த்தோம்னா மலைப்பாங்கான நிலப்பகுதியில் உள்ள சீன எல்லையில் படைகள் விரைவாக திரட்டுவதற்கும் 48 மணி நேரத்துக்குள்ளே தாக்குதல் மற்றும் தற்காப்பு நாடுகளுக்காண்டி இந்த படைகள் வந்து இந்த குரூப்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செய்யறன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, முதல்ல ஜெனரல் பிபின் ராவத்தால் முன்மொழியப்பட்டு 2019 வந்து செயல்படுத்தினாங்க. எப்போ எந்த பயிற்சின்னு போதுன்னா 9 படை மற்றும் ஹிம் விஜய் பயிற்சியின் போது வந்து இது சோதிக்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், மொத்தம் 61 பாதுகாக்கப்பட்ட தலங்களுடன் உலகிலேயே அதிக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ள நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தாலி. யுனெஸ்கோ பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோன்ற அமைப்பு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1945 வந்துட்டு இந்த யுனெஸ்கோ அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸில் இருக்க பாரிஸில் இருக்குது. ஸோ இந்த அமைப்பை எதுக்காண்டி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க உலக அளவில் மதிப்பு கொண்ட இடங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி வந்துட்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 61 பாதுகாக்கப்பட்ட தலங்கத்துடன் இப்போ எந்த நாடு முன்னணியில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இத்தாலி நாடு வந்து முன்னணியில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 61 தலங்களை வந்து 55 கலாச்சார பாரம்பரிய தலங்களும் 6 இயற்கை மரபு தலங்களும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டில் இணைக்கப்பட்ட சார்னியாவின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த டோமஸ் டி ஜானஸ் இறுதி சடங்கு மரபு வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரோம், புளூரனஸ், வெனிஸ், பைசா, பம்பி போன்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று அடங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டின் வளமான பாரம்பரியம் ரோமானிய பேரரசு மறுமலர்ச்சி காலம் மற்றும் இடைக்கால நகரங்கள் வரலாற்றையும் பிரதிபலிக்கிறதுனால இத்தனது வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, புதுடெல்லியின் விஞ்ஞான பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களால் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்பு செயல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய சேது 2.0. ஸோ இப்போ வந்து இந்த ஆரோக்கிய சேது 2.0 மற்றும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழான புதிய டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்பு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அந்த செயலி தான் வந்து ஆரோக்கிய சேது 2.0. முந்தைய COVID-19 தொடர்பு தடமறுதல் செயலிலிருந்து மாறுபட்டு தற்போது
ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் உடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தனிப்பட்ட சுகாதார பதிவு வந்து செயலியாக வந்து இந்த ஆரோக்கிய சேது 2.0 வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது மூலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து உருவாக்கிக்கலாம். டிஜிட்டல் சுகாதார பதிவுகளை பாதுகாக்கவும் பதிவும் மருத்துவமனை பதிவுகளை வந்து விரைவாக மேற்கொள்ள ஸ்கேன் அண்ட் ஸ்கேர் என்ற அம்சத்தையும் வந்து பயன்படுத்த முடியும் இந்த ஆப்பில். ஸோ இதில் பார்க்கும்போது ஜூன் மாத நிலவரப்படி ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் கீழ் வந்து மொத்தம் 90 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெல்லி அரசு வெளியிட்டுள்ள புதிய மின்சார வாகன கொள்கை 2026 படி எந்த நாட்டிற்குள் டெல்லியின் மொத்த வாகனங்களின் 30% மின்மயமாக்கலை வந்து அடைவது நோக்கமாக கொண்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2030 மார்ச் 31 வந்துட்டு எவ்வளோ அதிகமாக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா மொத்த வாகனங்களில் 35% வந்து 30% வந்து மின்மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 30க்குள்ளே டெல்லியின் மொத்த வாகனங்களில் 30% வந்து மின்மயமாக்கலாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பகுதியாக 2027 ஜனவரி 1 முதல் டெல்லியின் மின்சார 3 சக்கர வாகனங்கள் மற்றும் N1 வகை சரக்கு வாகனங்களில் மட்டுமே பதிவு செய்யப்படும். மேலும் 2028 ஏப்ரல் 1 முதல் மின்சார இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பதிவுக்கு தகுதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கொள்கையானது பழைய வாகனங்களை அளிப்பதற்கான நன்மைகள், சலுகைகள் மற்றும் மின்னேற்ற உட்கட்டமைப்பு விரிவாக்கம் ஆகியவற்றை வழங்குவதுடன் கலப்பின வாகனங்களுக்கும் மானியங்களை விலக்கி தூய மின்சார வாகனங்களில் மட்டுமே கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சமீபத்தில் தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டம் கொத்தங்குடியில் உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோயிலில் எந்த சோழ மன்னரின் பேரனான முதலாம் ராஜாதிராஜனுடன் தொடர்புடைய புதிய கல்வெட்டுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். சரியா, அவரோட பேரனான முதல் ராஜாதிராஜனுடைய தொடர்புடைய புதிய கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அரியலூர் மாவட்டம் கொத்தங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோயிலில் வந்து மாமன்னர் ராஜராஜ சோழனின் பேரனான முதலாம் ராஜாதிராஜனுடைய தொடர்புடைய 3 புதிய கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் கல்வெட்டானது முதலாம் ராஜாதிராஜனோட எப்போ காலம்னு பார்த்தோம்னா 1044 to 1002 ஆட்சி காலத்தை வந்து சேர்ந்ததாக இருக்குது. இதில் பார்த்தோம்னா இன்னொரு கல்வெட்டு வந்து பாண்டியர் மற்றும் விஜயநகர பேரரசு காலங்களிலும் வழக்கத்தில் இருந்ததை உறுதி செய்து. ஸோ இக்கல்வெட்டுகள் இக்கோயில் மற்றும் சோழ பேரரசு பற்றிய புதிய வரலாற்று சான்றுகளை வழங்குவதுடன் இந்த ஆய்வின் போது கோயிலுக்கு அருகே தொல்பொருள் படிமங்களும் கண்டறிக்கப்பட்டிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, மல்லிகை கல்விக்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஒரே நாடு ஒரே டிஜிட்டல் தளம் என்ற கொள்கையின் கீழ் செயல்படும் திக்ஸா தளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2017 வந்து இந்த திக்ஸா அமைப்பு வந்து தொடங்கினாங்க. ஸோ திக்ஸா பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். சரியா, இந்த தளமானது மத்திய கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆதரவுடன் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தளம் அடித்தள நிலையில் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் சார்ந்த டிஜிட்டல் கற்றல் வளங்களை வந்துட்டு இந்த தளத்தில் நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் கல்வி வாரியங்களில் இது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. சரியா, அதே மாதிரி ஆசிரியருக்கான பயிற்சி திட்டமான நிக்ஷிதா மூலமும் சுய கற்றல் சான்றிதழ் படிப்புகளையும் வழங்குவதோடு மாற்றுத்திறனாளி கற்பவங்களுக்கும் டைசி வடிவ பொருட்கள் மற்றும் உரையிலிருந்து பேச்சு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போன்ற பிரத்யேக அம்சங்களும் இந்த திக்ஸா தளம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதோட ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் 4 and 5 வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், அதாவது மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.